السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இறையில்லத்தில் இறையச்சத்தை வளர்ப்பதற்காக இறை வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை புறக்கணித்து அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே பின்பற்றி நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் நீங்களும் நானும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அதற்கான முழுமையான கூலியை தந்தருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அவையில் ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து நாம் பார்ப்பதற்காக ஆவலோடு இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்தது போல தல்பீஸ் இப்லீஸ், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் என்கின்ற தலைப்பின் கீழே ஷேக் அப்பாஸ் அலி சஅதி அவர்கள் பேச இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நம்மை மகிழ்ச்சியோடும் எந்த ஒரு கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லாது எந்த ஒரு சோதனைகளும் இல்லாமல் நன்மையை இலகுவான சூழ்நிலையில் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இந்த உலகத்தை ஆக்கவில்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் நாம் அலங்காரத்தை ஆக்கியிருக்கிறோம். அந்த அலங்காரம் உங்களில் அமல்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அலங்காரங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய கண்கள் ஈர்க்கக்கூடிய, திசை மாற்றக்கூடிய, திசை திருப்பக்கூடிய, வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய அனைத்து காரணிகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு மனிதன் வெற்றிக்குண்டான பாதையை அடைய முடியும். அப்படி அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஆக மிக பெரும் சோதனை ஒரு மனிதனுக்கு ஷைத்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவன் நம்மை வழிகெடுப்பதற்கு அவனுடைய தொழிலாகவே வைத்திருக்கிறான். நம்மை எப்படி வழிகெடுத்தால் இந்த மனிதர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லலாம். ஏனென்றால் அவனை அல்லாஹ் நரகத்திற்குரியவன் என்று சொல்லிவிட்டான். எதன் காரணமாக? மனிதனை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும் என்பதாக சொன்னபோது அவன் சுஜூது செய்ய மறுத்து விட்டான். காலமா மனஅக அல்லா தஸ்ஜுத இதா அமர்தும் கால அன கைரு மின் ஹலக்தனி மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், நான் உன்னிடத்தில் ஏவிய போது ஏன் நீ சுஜூது செய்ய மறுத்தாய் என்று கேட்டான். அல்லாஹ் அதற்கு முன்னால் ஷைத்தான் இப்லீஸுக்கு எதையெல்லாம் சொல்லுகின்றானோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தவன் தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் மறுத்து பெருமை அடித்தான். யாருடைய விஷயத்தில்? மனிதனுடைய விஷயத்தில். அப்போ அதிலேருந்து அவனுக்கு இழிவு ஆரம்பிக்கிறது. அதிலேருந்து அவனுக்கு அல்லாஹுடைய அந்த புறக்கணிப்பு அவனுக்கு அந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அதனால தான் அவனோடு சேர்த்து நம்மையும் நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறான். நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு விஷயத்திலும். ஆனால் நம்மை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்களில் அவன் கையாளக்கூடிய பொறுமை என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பல சூழ்ச்சிகளில், பல சதிவலைகளில் மாட்டச் செய்து நம்மை நரகத்தின் பால் அழைத்து செல்லக்கூடிய அனைத்து காரணிகளையும் செய்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு நம்முடைய ஈமானை வளர்த்துக் கொள்வதற்காக, ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக, வலுப்படுத்துவதற்காக ஏராளமான பயான்களை கேட்கிறோம், ஏராளமான முயற்சிகள் எடுக்கிறோம். அல்லாஹை பற்றி அறிகின்றோம். அல்லாஹ் என்றால் யார்? அவனை எப்படி வணங்க வேண்டும், அவனை எப்படி துதிக்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த ஈமானை அழிக்கக்கூடிய, ஒழிக்கக்கூடிய
அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவனை நாம் ஏறெடுத்தும் பார்க்காமல் இருக்கிறோம். அவனை ஒரு எதிரியாகவே பார்க்காமல் இருக்கிறோம். அவனுடைய குழப்பங்களை தெரியாமல் இருக்கிறோம். இப்படி இருந்தால் அவன் சர்வசாதாரணமாக நம்மை வழிகெடுத்து விட்டு சென்று விடுவான். எனவே தான் இன்றைக்கு பலர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் இருக்கிறார்கள், பலர் குர்ஆனை எடுக்காமல் இருக்கிறார்கள், பலர் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை பயன்படுத்தி கொண்டு அதற்காக அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால், அவன் ஒரு சில விளக்கங்களை நமக்கு மத்தியிலே போட்டு நம்மை குழப்பச் செய்து ஏமாற்றக்கூடிய விஷயங்களை நமக்கு என்ன செய்யறான், நம்முடைய உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருக்கிறான், குழப்பங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறான். அதை நாம் அறியாமல் தெரியாமல் சர்வசாதாரணமாக அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அவனுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். எனவே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொன்னபோது அவன் என்ன செய்தான், ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தினான், விளக்கங்களை போட்டான். அந்த குழப்பம் உண்மையை போன்று இருக்கும், அந்த குழப்பம் ஏற்புடையதாகவே இருக்கும். ஆனால் யோசித்து பார்த்தால் அதை நம்மை ஏமாற்றுவதற்கு அவன் செய்த செயல் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவன் என்ன சொன்னான், நீங்கள் அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டால் ஒன்று மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், இல்லாவிட்டால் சொர்க்கத்தில் இருந்து விடுவீர்கள் என்று தான் சொன்னான். நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக விளக்கத்தை போடுவான். அந்த விளக்கம் உண்மையை போன்று இருக்கும், அதை நாம் இலகுவாக செய்து விடுவோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபதல்லாஹுமா பிகுரூர். ஆனால் அவர்கள் இருவருக்கும் அவன் ஏமாற்றத்தையே தான் சொல்லிக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுக்கு மேலுள்ள வசனத்தில் வகாசமஹுமா இன்னி லகுமா லமீனன் நாஸிஹீன், அல்லாஹ் சொல்லுகின்றான், முதலாவதாக அவர்களுக்கு அவன் ஏவும் பொழுது சத்தியம் செய்து சொன்னான், நான் உங்களுக்கு நேரான உபதேசத்தை தான் செய்கின்றேன் என்பதாக சொன்னான். ஆனால் அவன் அறிவித்து கொடுத்ததில்லா ஏமாற்றத்தை தான், ஃபதல்லாஹுமா பிகுரூர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பண்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற சூழ்ச்சிகள், குழப்பங்கள், சதி வலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ள வேண்டும், குழப்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஷைத்தானை வென்றெடுக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு அப்பாஸ் அலி சஅதி ஷேக் அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்ற இருக்கிறார்கள். எனவே இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஷைத்தானை வென்றெடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கான உதவியை நம் அனைவருக்கும் செய்து அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும், குறிப்பாக ஃபஜர் தொழுகையை தொடர்ந்து மார்க்க உபதேசத்தை கேட்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இமாம் இப்னுல் ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த தல்பீசு இப்லீஸ் என்ற நூலை பற்றிய சுருக்கமான விளக்கம். இந்த நூல் அரபு மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல்.
அதனை நாம் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் போது 500க்கும் அதிகமான பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல். அப்படியானால் அந்த புத்தகத்தில் இப்லீஸை பற்றி, அவனுடைய சூழ்ச்சிகளை பற்றி, அவன் ஒவ்வொரு தரப்பு மக்களிடத்திலையும் என்னென்ன தந்திரங்களை மேற்கொள்கிறான், எப்படியெல்லாம் அவன் சதிவலைகளை பின்னுகின்றான், அவனால் வழிகெடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் யார், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, இந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர் இந்த நூலில் விளக்கியிருக்கின்றார். ஒரு வணக்கசாலி, அல்லாவை வணங்கக்கூடிய இபாதத்தில் மும்முரமாக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் இப்லீஸ் எப்படி குழப்பம் செய்வான்? மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டவர்களை அவன் வழிகெடுப்பதோடு இந்த மார்க்கத்தை செய்யக்கூடிய மக்களையும் அவன் எப்படி வழிகெடுக்கின்றான்? அல்லாவை ஒருவர் வணங்கச் செல்கின்றார், அவரையும் அவன் விட்டுவிட மாட்டான். இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அவன் விட்டுவிட மாட்டான். கவிஞர்கள், இலக்கியவான்கள், மார்க்க அறிஞர்கள், ஆட்சியாளர்கள், ஒவ்வொருவரிடத்திலையும் இப்லீஸ் செய்யக்கூடிய குழப்பங்கள், அவர்களுடைய சிந்தனையில் அவன் ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள், இதை தனித்தனியாக தலைப்பிட்டு மிக அழகான முறையில் இப்லீஸுடைய சூழ்ச்சிகளை இந்த புத்தகத்தில் அவர் அம்பலப்படுத்தி இருக்கின்றார். இந்த அறிஞரை பொறுத்தவரை அவர் ஈராக்கில் பக்தாத் மாநகரில் ஹிஜ்ரி 510வது வருடம் பிறந்தார். இப்போ 6வது நூற்றாண்டை சார்ந்த இந்த அறிஞர் பல்வேறு துறைகளில் பல புத்தகங்களை அவர் தொகுத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான புத்தகங்களை அவர் தொகுத்திருக்கின்றார். இஸ்லாமிய சமூகத்தில் மிகவும் பிரபலியமான ஒரு அறிஞர். அல் மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்று தனியாக ஒரு நூலை அவர் தொகுத்திருக்கின்றார். ஹதீஸ் துறையில், குர்ஆன் துறையில் மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற விஷயத்தில் இவர் மிகவும் பிரபலியமானவர். மனிதர்களுடைய உள்ளங்களை தொடக்கூடிய வகையில் நல்லுபதேசம் மிக அழகான முறையில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த அறிஞர். அப்படிப்பட்ட அறிஞர் இந்த நூலை அன்று அவர் தொகுத்தார். இந்த நூல் ஆங்கிலத்தில், உருது மொழியில், பல்வேறு மொழிகளில் உலகில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் இவ்வளவு காலம் இது மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் இது எப்பொழுதோ மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு நூல். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். சிறந்த முறையில் அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டு பலருடைய உழைப்பினால் அது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இந்த நூலில் முழுக்க முழுக்க இப்லீஸுடைய சூழ்ச்சிகளை அவர் அம்பலப்படுத்துகின்றார். தல்பீஸ் இப்லீஸ். தல்பீஸ், தல்பீஸ் என்றால் ஏமாற்று வேலை, தந்திரம், இப்லீஸ் செய்யக்கூடிய ஏமாற்று வேலைகள். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அவன் உருவானான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து அவர்களை சிறப்பித்தான். அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான். மலக்குகள் எல்லோரும் படித்தார்கள். ஆனால் இப்லீஸ் பணிய மறுத்தான். ஏன், என்ன காரணம் என்று அல்லாஹ் கேட்டபோது, ஹலக்தஹு மின் நார், ஹலக்தனி மின் நார், ஹலக்தஹு மின் தீன். என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை நீ மண்ணினால் படைத்தாய். நெருப்பு சிறந்ததா, மண் சிறந்ததா? மண் சாதாரணமானது. நம்ம கூட ஒரு ஆளை திட்டுவோம், போடா மண்ணுன்னு. அந்த மண் சாதாரணமானது, நெருப்பு உயர்ந்தது இல்லையா என்று அவனுக்கு தோன்றியது. மண் சாதாரணமானது என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த மண்ணு தான் நமக்கு உணவளிக்கிறது. அந்த மண்ணில் தான் நமக்கு தேவையான அத்தனை பொருட்களும் உற்பத்தியாகிறது. ஒவ்வொரு பொருள்களையும் உற்பத்தி செய்யக்கூடியதே மண்ணு தான்.
ஆனால் இப்லீஸுக்கு அந்த உண்மைகள் எல்லாம் புரியவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டால் கேட்பது கட்டுப்படுவது ஒரு மூமினுடைய கடமை. ஆனால் இப்லீஸ் தன் அறிவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பெருமை அடித்தான். அங்கிருந்து அல்லாஹ் அவனை விரட்டினான். இங்கிருந்து நீ வெளியேறிவிடு என்று அவனை அல்லாஹ் விரட்டினான். அதற்கு பிறகு இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குரோதம் கொண்டான். அவனுக்கு இன்னும் அந்த குரோதம் அதிகமானது. இவருக்கு நாம் பணியாத காரணத்தினால் நாம் தீயவனாகிவிட்டோம். நம்மை அந்த உயர்ந்தோர்களுடைய சபையிலிருந்து அல்லாஹ் விரட்டி விட்டான். இனிமேல் இவரை நாம் விடக்கூடாது என்று அன்றைக்கு அவன் சபதம் எடுத்தான். இப்லீஸ் எடுத்த சபதம் என்ன? அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இல்லையா, சும்மல ஆத்தி என்னகும், இவர்களுக்கு மின் பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் நான் வருவேன். ஆதமுக்கும் ஆதமுடைய மக்களுக்கும் எதிராக நான் செயல்படுவேன். அவர்களுக்கு முன்னால் நான் வருவேன். வ மின் ஹல்ஃபிஹிம், அவர்களுக்கு பின்னால் வருவேன். வ அன் ஐமானிஹிம், அவர்களுக்கு வலப்புறமாக வருவேன். வ அன் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு இடப்புறமாக வருவேன். இப்போ எல்லா புறத்திலும் வருவேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், யா அல்லாஹ் இவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நீ காண மாட்டாய். இவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நீ காண மாட்டாய். அப்படி நான் செஞ்சிருவேன். உனக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க, நன்றி கெட்டவர்களாக இருப்பாங்க. எப்படியாவது இவர்களை அப்படி மாற்றுவதுதான் என்னுடைய குறிக்கோள். அல்லாஹ்விடத்திலே சபதமிட்டான். அல்லாஹ்விடத்திலே இந்த விஷயத்தை செய்வதற்காக அவன் அவகாசத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டான். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் கியாமத் நாள் வரைக்கும் வருவாங்க. இப்போ இந்த சமூகத்தை வழிகெடுக்கணும்னா இப்லீஸுக்கு டைம் வேணும். அவன் மௌத்தாயிடக்கூடாதுல்ல. இப்போ வரைக்கும் இப்லீஸ் மௌத்தாகலை. இப்லீஸ் அவனுக்கு மரணம் என்பது இறுதி வரை கிடையாது, கடைசியில் தான் உண்டு. அல்லாஹ் எப்போ நாடுறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு அழிவு உண்டு, மரணம் உண்டு. ரப்பி அந்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், என் இரட்சகனே இந்த மக்களை எழுப்பும் நாள் வரும் வரை எனக்கு அவகாசம் கொடு. இது வரைக்கும் அல்லாஹ் அவகாசம் கேட்டிருக்கான், மக்களை எழுப்புற வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு. கால இன்னக மினல் முந்தரீன், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவன். அல்லாஹ் அவனுக்கு அவகாசத்தையும் கொடுத்து விட்டான். இப்போ ஷைத்தான் அவனுடைய ஒரே லட்சியம், ஒரே குறிக்கோள், ஆதமுடைய மக்களை நான் நரகத்தை கொண்டு நிரப்புவேன், நரகத்தில் ஆதமுடைய மக்களை நான் தள்ளுவேன். இதுதான் அவனுடைய லட்சியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஷைத்தானிடம் சொன்னான், உன்னுடைய சூழ்ச்சிகளை எனது அடியார்களிடத்திலே நீ செய்து கொள். உன்னை யார் பின்பற்றி வருகிறார்களோ அவர்களைத்தான் உன்னால் வழிகெடுக்க முடியும். என்னை நம்பிக்கை கொண்டு என் வழியில் வாழக்கூடிய எனது அடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இப்லீஸிடத்திலே ஷைத்தானிடத்திலே சொன்னான். இப்போ இப்லீஸ் முதலில் அவனுடைய தந்திர வேலையை அவன் ஆரம்பித்தான். எப்படி ஆரம்பித்தான்? அவனுடைய பேச்சை கேட்டால் என்ன நடக்கும்? நிச்சயமாக நல்லது நடக்காது. ஆனால் அவன் நல்லது நடக்கும்னு சொல்லுவான். அவனுடைய பேச்சை கேட்டால் இந்த உலகத்திலே நாம் சொகுசாக வாழலாம், இன்பமாக சுபிட்சமாக இருக்கலாம் என்ற ஆசை வார்த்தை தான் காட்டுவான். ஆனால் உண்மையில் அது எதுவுமே நடக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆசை வார்த்தைகளை நம்பித்தான் உலகிலே அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இப்லீஸுடைய பேச்சை கேட்குறாங்களோ அவங்க ஒரு நல்லது நினச்சி போவாங்க, நல்ல வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சி போவாங்க. ஆனால் நடக்கிறது என்னமோ அதற்கு மாற்றமானது தான் நடக்கும். அப்படித்தான் அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்திலே விட்டான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு துணையாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். நீங்கள் சொர்க்கத்திலே விரும்பிய இடங்களுக்கெல்லாம் செல்லுங்கள்,
விரும்பிய கனிகளை எல்லாம் உண்ணுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள். அந்த மரத்தை நீங்கள் நெருங்கி அதனுடைய கனியை புசித்து விட்டால் நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொல்லித்தான் இந்த சொர்க்கத்துக்குள்ளே விட்டான். எல்லா இடத்துக்கும் போ, விரும்புனதெல்லாம் சாப்பிடு, இதை மட்டும் தொற்றாத அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் இந்த ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதில் தான் ஆசையை ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ் தடுத்த விஷயத்தில் தான் அவன் ஆசையை ஏற்படுத்துவான். இப்போ ஷைத்தான் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த சூழ்ச்சிகளை இந்த நூலாசிரியர் 2 விஷயத்துக்குள்ளே அடக்குகிறார். ஷைத்தான் ஒன்று அஷுபுஹாத். சுபுஹாத் என்ற சந்தேகங்களை ஏற்படுத்துவான். அவனுடைய வேலையே என்னன்னா சந்தேகங்களை ஏற்படுத்துவது. எதெல்லாம் நம்ம உறுதியாக நம்பணுமோ, என்னென்ன விஷயங்களில் நாம் தடுமாறக்கூடாதோ அந்த விஷயங்களிலெல்லாம் தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அவன் ஏற்படுத்துவான். இது அவனுடைய சூழ்ச்சியில் ஒரு வகை. இன்னொரு வகை என்ன தெரியுமா? அஷஹவாத். ஷஹவாத் என்ற ஆசைகளை அவன் தூண்டி விடுவான், கிளப்பி விடுவான். இந்த ஷஹவாத் தான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நம்ம எல்லார்கிட்டையும் ஷஹவாத் இருக்கு. ஆசை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. யாராவது ஆசை இல்லாத மனிதர்கள் உண்டா? அல்லாஹ் நம்மளை யாருமே அப்படி படைக்கல. இந்த உலகத்தில் ஆசை உள்ளவர்களாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த உலகம் இயங்கும். நமக்கு உணவின் மீது ஆசை இருக்கிறதா இல்லையா? உணவின் மீது எனக்கு ஆசை இல்லை என்று ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? முடியாது. அந்த ஆசையை தூண்டுவதற்காகத்தான் பசியே ஏற்படுகிறது. நமக்கு பசி ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுகிறது? உணவை சாப்பிட வைப்பதற்காக. அதே மாதிரி பாலுணர்வு ஒவ்வொரு மனிதனிடத்திலையும், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அல்லாஹ் இந்த உணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார். இவையெல்லாம் எதற்காக? இந்த உலகம் இயங்குவதற்காக. அப்பொழுதுதான் ஒரு மனிதன் திருமணம் செய்வான், குழந்தைகளை பெற்றுக்கொள்வான். இந்த மனித இனம் அழியாமல் இந்த பூமியில் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். அவனுடைய குடும்பத்துக்காக, அவனுடைய மனைவிக்காக, அவனுடைய பிள்ளைகளுக்காக மனிதன் உழைப்பான், பாடுபடுவான். இந்த நன்மைகளுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்குள் பல்வேறு இன்பங்களையும் ஆசைகளையும் ஏற்படுத்தி அதற்கான வடிகால்களையும் அவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றான். உன்னுடைய இந்த ஆசைக்கு இதை நீ வடிகாலாக அமைத்துக்கொள், உன்னுடைய இந்த தேவைக்கு இதை நீ வழியாக அமைத்துக்கொள். இதுதான் உனக்கு நன்மையானது, இதுதான் உனக்கு தேவையானது, இதுதான் உனக்கு ஹலாலானது. இந்த அடிப்படையில் நீ செயல்படு அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை தீமை அனைத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்து, நல்லதை செய், தீயதை செய்யாதே. நீ உன்னுடைய ஆசையை நீ இப்படியும் தீர்த்து கொள்ள முடியும், இப்படியும் தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் நீ இப்படித்தான் தீர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மையானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்தான், நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். ஆனால் இப்லீஸ் என்ன செய்வான்? அல்லாஹ் நமக்கு எதை அனுமதிச்சானோ அந்த வழியில் நம்முடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு வழிகாட்ட மாட்டான். அவன் நம்மளை கூப்பிடுவான். எதை நோக்கி கூப்பிடுவான்? அல்லாஹ் எதெல்லாம் தடை செஞ்சிருக்கிறானோ அதை நோக்கி இந்த ஆசைகளை அவன் தூண்டி விடுவான். இப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசைகள் இப்லீஸுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நாம் இதில் கவனமாக இருக்கணும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ளும் ஆசை இருந்தது. அந்த ஆசையினால் தான் அவர்கள் சொர்க்கத்துக்குள் விரும்பியவாறு சுற்றித் திரிந்தார்கள். சொர்க்கத்து இன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். இப்லீஸ் அந்த ஆசையைத்தான் தூண்டிவிட்டான். ஆதமே, இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் ஏன் சொன்னான்? காரணத்தை அவன் சொல்றான். ஏன் சொன்னான்னா, இதை சாப்பிட்டால் நீ வானவராக மலக்காக மாறிவிடுவாய். நீ இப்போது மனிதனாக இருக்கின்றாய், இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ மலக்காக மாறிவிடுவாய். அப்போ ஷைத்தான் என்ன, இப்லீஸ் என்ன பண்ணுறான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தடுத்த அந்த விஷயத்தில் பேராசையை ஏற்படுத்தி வரான். ஹராமான விஷயத்தில் பேராசையை ஏற்படுத்தி வரான். இதை நீ சாப்பிட்டா மலக்காக மாறிவிடுவாய்.
நீ மலக்காகணுமா வேண்டாமா? இப்போ நீ மனுஷன் தானே, ஏன் நீ ஒரு மலக்காக மாற? அது கூடாதுன்னு சொல்லி தான் அல்லாஹ் உன்னை வச்சிருக்கிறான். அப்போ உன் அந்தஸ்தை நீ கூட்டிக்கணும், அதிகரிச்சுக்கணும். அதுக்காக இந்த பழத்தை சாப்பிட்டா இது நடக்கும் அப்படின்னு சொன்னான். அல்லது இந்த சொர்க்கத்தில் நீ நிரந்தரமாக இருந்துருவ. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ இப்போது அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சொர்க்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறதா? அப்போ இது நிரந்தரமாக உனக்கு கிடைக்கணுமா? இது எவ்வளவு காலத்துக்கு இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல. நாளைக்கே அல்லாஹ் வெளியே அனுப்பிட்டா நீ போகத்தானே வேணும். ஆனால் இந்த பழத்தை நீ சாப்பிட்டால் இங்கேயே நிரந்தரமாக நிலையாக நீ இருந்து விடுவாய். இப்படியெல்லாம் அவன் சொன்னான். அப்போ சைத்தான் இப்படிலாம் வருவான்னு சொல்லியும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். அதனால தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அவ்வளு நாசி, மனிதர்களின் முதல் நபர் அவர் முதலில் மறந்தவர். முத மறந்தவர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல் இன்சான், இன்சான்கிற வார்த்தையே இந்த நசிய மறக்கிறதுங்க இந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான். இப்போ மனிதனுடைய இயல்பாகவே நமக்கு என்ன இருக்குதுன்னா இந்த மறதி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை சாப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சு? நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சா? கெட்டது தான் நடந்துச்சு. அந்த சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டான். இப்போ இந்த இப்லீஸ் ஒரு குரோதத்துடன் அவன் நமக்கு எதிரி. இப்லீஸ் நமக்கு எதிரி, இந்த சமூகத்துக்கு எதிரி. எப்பயுமே நமக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் கவனமா இருப்போம் இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல இவனை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்ன ஹாதா அதுவுல் லக்கும், மக்களே இவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். இந்த இப்லீஸ் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவனை நீங்கள் எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அஃபதத்தஹிதுனஹு வ துர்ரியத்தஹு அவுலியா, அவனையும் அவனுடைய வழிதோன்றல்களையும் நீங்கள் அவுலியாக்களாக நண்பர்களாக ஆக்கிக் கொள்வீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். அந்த எதிரி எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாம அவனை பார்க்க முடியாது, ஆனால் அந்த எதிரி நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு எதிரி. இப்போ எதிரி யாரு எப்போ அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் கவனமா இருப்போம் இல்லையா? ஒரு போர்க்களத்தில் எதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறான்னா அவன் என்ன பண்றான், எப்படி வர்றான்னு நம்ம கவனிக்க முடியும். ஆனா இந்த எதிரி எப்படிப்பட்டவன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹு, நீங்கள் அவர்களை காணாத வகையில் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க உங்களை பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்கவில்லை, ஆனால் அவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ எதிரியிலேயே பயங்கரமான எதிரி, நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்து சூழ்ச்சி செய்து நம்மை வீழ்த்துவதற்காக முயற்சி செய்யக்கூடிய மிக மோசமான எதிரி. அவனை எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கின்றான். அவன் நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கின்றான். இந்த இப்லீஸ் நமக்கு மிக பக்கத்தில் இருக்கின்றான். எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்கான்னு பாருங்க. எல்லாமே சோதிப்பதற்காக, அடியார்கள் அல்லாஹ் சோதிப்பதற்காக. இன்ன ஷைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலில் தனது மனைவியுடன் பேசி கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரத்தில். அப்போது 2 அன்சாரி தோழர்கள் அந்த பக்கமாக கடந்து செல்கின்றார்கள். அந்த இருவரும் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்க்கிறார்கள். நபி அவர்கள் இவர்களை பார்த்தவுடன் வேகமாக அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த 2 தோழர்களையும் நிறுத்தி சொன்னார்கள், தோழர்களே, இவர் என்னுடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயை. இந்த தகவலை கேட்டவுடன் அந்த 2 சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். சுப்ஹானல்லாஹ், ஏன் நபி இப்படி சொல்றாங்க? நாம அவங்கள சந்தேகப்பட்டுருவோன்னு நினைச்சு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்களே, நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சந்தேகப்படுவோமா? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்ம தப்பா நினைப்போமா
அப்படிங்கிறதுனால இந்த அவங்க ஆச்சரியப்படுறாங்க. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வின் தூதரவர்களே என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரதமி, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடும் இடங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இரத்தம் ஓடாத இடம் உண்டா உடலில்? எல்லா இடத்தில் இரத்தம் உடலில் ஓடவில்லை என்றால் அந்த உறுப்பு செயல்படாது. அந்த உறுப்பு நம்முடைய உடலிலே இருக்காது. உடல் முழுக்க ஓடுகிறது. அந்த இரத்தம் ஓடும் இடங்களெல்லாம் ஷைத்தான் மனிதனுடைய உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்தை, வாய்ப்பை வழங்கி இருக்கின்றான். ஷைத்தானோட தான் நம்ம இருக்கிறோம், அந்த எதிரியோட தான் இருக்கிறோம். ஒவ்வொருவரிடத்திலையும் ஒரு ஷைத்தான் இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளக்கினார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பைத்துல், அதாவது பக்கீஉல் கர்கத், மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மையவாடி, இறந்தவர்களை முஸ்லிம்களை அடக்கம் செய்யக்கூடிய கபர்ஸ்தான், அதுக்கு இரவு நேரத்தில் போகிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, தூங்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு முழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க எங்கே போகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு மனைவிமார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் இருக்கு. செய்தான் எதில் ஒவ்வொருத்தவருக்கும் குழப்பமோ அதை தான் கிளப்பி விடுவோம். அப்போ மனைவிமார்களுக்கு என்ன குழப்பம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டுட்டு வேறு மனைவி வீட்டுக்கு போகிறாங்களா? இது நம்முடைய வாய்ப்பு தானே. இந்த இரவு நமக்காக அவர்கள் ஒதுக்கிய இரவு. இந்த இரவிலே நம்முடன் தான் அவர்கள் கழிக்க வேண்டும். அப்போ நம்முடைய உரிமையை ஏதாவது அவர் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு நோட்டமிடுவதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, பின்னாடியே போகிறாங்க. போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தானுக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்கே போய் இறந்தவருக்காக துவா செஞ்சுட்டு நபி இவர்கள் திரும்புகிறாங்க. ஒரு உருவம் வேகமாக ஓடுகிறது. அப்போ நபி இவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, வேறு யாரும் இல்லை, நம்முடைய மனைவி ஆயிஷா அவங்க தான். அப்போ வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா அவங்க வேகமாக வந்து போர்வையை பற்றி படுத்துட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு குற்றம் செஞ்சவங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு மூச்சு வாங்குது. வேகமாக ஓடினவங்களுக்கு மூச்சு வாங்கும், அதுதான் அவங்க மூச்சு வாங்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், ஆயிஷாவே என்ன ஷைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானா அப்படின்னு கேட்டாங்க. உன்னுடைய ஷைத்தான் உன்கிட்ட வந்து விட்டானா? அப்போ அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் எப்படி ரோசப்படாமல் இருக்க முடியும்? உங்களை போன்றவர்கள் எனக்கு கணவனாக அமைந்திருக்கும் போது என்னை போன்ற இளவயது ஒரு பெண் உங்கள் விஷயத்தில் எப்படி நான் இப்படியெல்லாம் யோசிக்காமல் இருக்க முடியும்? அது இயல்பு தானே. இப்போ ஷைத்தான் என்கிட்டையும் இருப்பானா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் இருப்பான், உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லாரிடத்துலையும் இருப்பான். அப்படியானால் உங்களிடத்திலையும் இருப்பானா? என்னிடத்திலையும் இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு கட்டுப்படுத்தி விட்டான். அவன் எனக்கு நல்லதை தவிர வேறு எதையுமே ஏவ மாட்டான். ஆனால் மற்ற நபர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் அப்படி அல்ல. ஷைத்தானுடைய இயல்பு என்ன? அவர்கள் தீமையை ஏவிக்கொண்டே இருப்பது. இப்போ அதனால தான் நம்முடைய உள்ளங்களில் ஒவ்வொரு நாளும் தீய சிந்தனைகளும் தீய எண்ணங்களும் அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய இயல்புக்கே மாறான சிந்தனைகள் எல்லாம் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஷைத்தான் சொல்லுவான், இதை செய் அதை செய், பல்வேறு எண்ணங்களை ஏற்படுத்துவான். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம உணர வேண்டிய விஷயம், நம்ம ஷைத்தானோடையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். கரீன், அவனுக்கு பேரே என்ன? இணைந்து இருக்கக்கூடியவன். ஷைத்தான் அல்லாஹ் எப்படி சொல்றான்? கரீன், அவன் இணைந்து இருக்கக்கூடியவன். இப்போ நம்முடன் அவன் சேர்ந்தே இருப்பான். நமக்கு பல தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். சில நேரங்களில் நம்மை நிதானம் இழக்கச் செய்து நமக்கு கோபம் ஊட்டுவான், நம்மை தவறு செய்ய வைப்பான். பல்வேறு எண்ணங்களை ஏற்படுத்தி நன்மையிலிருந்து அவன் நம்மை தடுப்பான். இப்படித்தான் ஷைத்தான் அவன் நம்முடன் மிக நெருக்கத்தில் இருக்கின்றான். இப்போ இந்த ஷைத்தானை குறித்து நாம் அதிகமாகவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த ஷைத்தான் இவ்வளவு குழப்பங்களை செஞ்சாலும் அவனை விரட்டுறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்கு, மிக சுலபமான ஒரு வழி. ஆனால் ஷைத்தான் யாரையும் விட மாட்டான். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அவன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டான். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து விட்டாலே அவனுடைய துன்பம் ஆரம்பித்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் இந்த உலகத்தில் பிறந்தார். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் பிறந்தவுடன் ஷைத்தான் அந்த குழந்தையின் மீது ஒரு குத்து குத்துவான், அவனுடைய விரலால் குழந்தையை குத்துவான். அதனால் அந்த குழந்தை கத்துகிறது. ஷைத்தானால் இவ்வாறு குத்தப்படாமல் இருந்த குழந்தை இந்த உலகத்தில் என்றால் அது ரெண்டே நபர் தான். ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அதுக்காக பிரத்யேகமாக துவா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கேட்டு அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சான். குர்ஆன்ல வருது இல்லையா, இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவங்களுக்கு குழந்தை உருவானவுடன் அவர்கள் துவா செய்தார்கள். குழந்தை பிறந்த பிறகு அவங்க நினைச்சது ஆண் குழந்தை பிறக்கும்னு நினைச்சாங்க, ஏன்னா அல்லாஹ்வுக்காக அதை தியாகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. இப்போ அவர்களுக்கு ஒரு கவலை, லைஸ ஸக்கரு கல் உன்ஸா, பெண் குழந்தையை போல் ஆண் குழந்தை அல்ல, ஆண் குழந்தை வேறு பெண் குழந்தை வேறு. நாம் அல்லாஹ்வுக்காக சிறந்ததை கொடுக்கணும்னு நினைச்சோம், இப்போ ஆண் குழந்தை வந்து அது சிறந்ததாக இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டதே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலையும் உணர்த்துகின்றான், ஏன் ஒரு பெண்ணாக இருந்து அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்ய முடியாதா? ஒரு பெண்ணாக இருந்து சிறப்பையும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் அடைய முடியாதா? முடியும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நடத்தி காட்டினார். இப்போ அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தவுடன் அவர்களுடைய தாயார் கேட்ட துவா, இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து என்னுடைய இந்த மகளையும் என்னுடைய மகளுடைய வாரிசையும் நீ பாதுகாக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். அதனால் அவர்கள் மட்டும் தீண்டப்படவில்லை. இப்போ சிறு குழந்தையில இருந்து முதிர்ந்த வயதில் மரணிக்கக்கூடிய தருவாயில் இருந்தால் கூட ஷைத்தான் விட மாட்டான். சரி சாக போகிறான் போயிட்டு போகிறான் அப்படி விடுவானா? விட மாட்டான். அந்த கடைசி நேரத்தில் கூட அவனை களிமா சொல்ல விடாமல் காஃபிரா எப்படி மூத்தாக்குறது, இப்படித்தான் அவன் யோசிப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரத்யேகமாக ஒரு துவாவை கேட்டாங்க, ஷைத்தானு ஐந்தல் மௌத், மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் என்னை குழப்பிவிடக்கூடாது யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். அபு தாலிபு குழப்பி விட்ட மாதிரி. அபு தாலிபுக்கு நபி அவர்களுடைய மார்க்கம் சரின்னு தெரியும், அது உண்மை என்று தெரியும். அதை சொல்லி நபிகளாரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு அதனால மௌத்துடைய நேரத்தில் நபி அவர்கள் அவருக்கு பக்கத்தில் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த ஷைத்தான் அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் அவர்களும் வந்து அப்படி சொல்லாதீங்க, உங்களுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லி கடைசியில் அவர் அப்படியே மௌத்தா போனார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஷைத்தான் யாரையும் விட மாட்டான். சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவனுடைய இலக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களை நாம் துன்புறுத்தி கொண்டே இருக்க வேண்டும், வழிகெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் அவன் தீவிரமாக இருக்கிறான். அப்போ இவ்வளவு பெரிய இந்த தீய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் எப்போ விரண்டு ஓடுவான் தெரியுமா? அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுடைய சக்தி, அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய தீய குணம் எல்லாமே நம்ம விட்டு போயிடும். அதனால தான் அவனுக்கு பேர் அல் ஹன்னாஸ், பின்வாங்கி ஓடக்கூடியவன். இவன் பார்க்குற பெரிய எதிரி, ஆனால் இந்த பெரிய எதிரி பின்வாங்கி ஓடிடுவான். ஹன்னாஸ், பின்வாங்கக்கூடியவன். எப்பொழுது அவன் பின்வாங்குவான்? நான் ஷைத்தானை நான் ஜெயிச்சிருவேன், நானா ஷைத்தானான்னு பார்த்துருவான் அப்படி போனோன்னு வைங்களே, அவன் தான் ஜெயிப்பான், நம்ம தான் தோற்று போவோம். ஏன்னா அவன் நம்ம விட பயங்கரமான கிரிமினல் மூளை உள்ளவன். நம்மளை வழிகெடுக்கிற விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறான். நம்முடைய தந்தை ஆதமே வழிகெடுத்தான், இப்போ நம்மளை வழிகெடுக்கிறது பெரிய விஷயமா? ஆனால் அந்த ஷைத்தான் எப்போது அவன் தோல்வி அடைவான், அவன் பின்வாங்குவான் என்றால் நாம் அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் பற்றி படிக்கும் போது, குறிப்பாக அல்லாஹ்வை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் நினைவு கூறும்போது அவன் பின்வாங்குவான்.
இப்போ இதற்கு நூலாசிரியர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கின்றார். ஷைத்தான் நம்மிடத்தில் வந்து கெட்ட விஷயங்களை எல்லாம் அலங்கரித்து காட்டுறான். இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் என்னுடைய மன உறுதியினால் அவனை வென்று விடுவேன். வெல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, ஆடு வளர்க்கக்கூடிய மனிதன் அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக நாயை வளர்க்குறான். இந்த நாய் என்ன செய்யும்? யாரெல்லாம் பக்கத்தில் வர்றாங்களோ அவங்கள எல்லாம் கடிக்க போகும், குலைக்கும், அவங்கள தாக்குதல் தொடுக்க போகும். நீங்கள் அந்த பக்கமாக போகிறீங்க. அப்போ அந்த நாய் உங்களை பார்த்து குலைக்கிறது, உங்களை கடிக்க வருகிறது, உங்கள் மீது தாக்குதல் தொடுக்க வருகிறது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கள், ஏதாவது பதில் சொல்லுங்கள். நாய் இந்த மாதிரி குலைக்க வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்களா? சரி, ஓடுனா துரத்தும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது? கல் எடுத்து போடுவீங்க. சரி, கல் எடுத்து போட்டால் அந்த நாய் போயிடுமா? சில நாய் ஓடிடும். எல்லா நாயும் ஓடுமா? ஓடாது. மறுபடியும் கடிக்க வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நாயோட மல்லு கட்டி அதை சாவடிக்கணும் எப்படியாவது. அப்போ என்ன செய்யறது? அதை விட ஈஸியான ஒரு வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? அந்த நாய்க்கு சோறு போட்டு வளர்க்கக்கூடிய அந்த எஜமான் அங்கே தானே இருக்கான். அவன்கிட்டயே ஒரு நாயை ஒழுங்காக இருக்க சொல்லுன்னு சொன்னால் அவன் சொன்ன உடனே என்ன செய்ய அந்த நாய் கேட்கும். அப்போ இந்த மாதிரி குலைக்கக்கூடிய நாய்களை பாருங்கள், அந்த எஜமான் அமைதியாக இருன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? அமைதியாக இருக்கும். இப்போ நாயோட நம்ம சண்டை போட தேவையில்லை, அது கத்துற மாதிரி நம்ம கத்த தேவையில்லை, கல்லை எடுக்க தேவையில்லை, அதோட சண்டை போட தேவையில்லை. அந்த நாயுடைய எஜமானை பார்த்து நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாயை பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் போதும், அவன் நாயை பார்த்துக்க. அதுக்கப்புறம் அது நம்மகிட்ட என்ன செய்ய ஒன்றுமே வராது. இப்போ இந்த உதாரணத்தை சொல்லி தான் இந்த ஷைத்தான் இந்த நாய் மாதிரி தான். என்ன தான் நம்ம விரட்டினாலும் அவன் போகவே மாட்டான், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பான். இப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை சொன்னால், அல்லாஹ்வை நினைச்சா போதும் இந்த ஷைத்தான் ஓடிடுவான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாதுகாப்பாகவே இதை சொல்லி கொடுக்குறான். இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஈஸ் பில்லாஹ். ஷைத்தானிடமிருந்து ஏதேனும் பாதிப்பு, ஒரு குழப்பம் உனக்கு ஏற்பட்டால் ஃபஸ்தஈஸ் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீ பாதுகாப்பு தேடு. இப்பெல்லாம் பாதிப்புகள் வருதோ எல்லாமே அந்த நேரங்களில் நல்லடியார்கள் அஊது பில்லாங்கிற வார்த்தையை தான் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் கோபப்படுகிறார். அவருக்கு கோபம் தலை உச்சிக்கு ஏறுது. ரெண்டு பேர் பேசுகிறாங்க, சண்டை வருது. அந்த உரையாடலில் கோபம் வருது. அவருடைய கண்கள் எல்லாம் சிவக்கின்றது, அவருடைய நரம்புகள் புடைக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் இவரை இந்த நிலைக்கு கொண்டு போயிட்டான். இவர் மட்டும் ஒரு வார்த்தையை சொன்னார்னா இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான நிலை நீங்கிவிடும். அது என்ன வார்த்தை? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போ இதை கேட்ட சஹாபி அவர்கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நீங்கள் இந்த நேரத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள், இது சரியாக போயிடும். அவர் என்ன பண்ணார்? எனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டார். இப்போ பைத்தியம், இது ஒரு பைத்தியம்தான். கோபம் என்பது ஒரு பைத்தியம். ஷைத்தான் அந்த பைத்தியத்தை நமக்கு ஏற்படுத்தி நம்மை நிதானம் இழக்க செய்து சிந்திக்க விடாமல் ஆக்குகின்றார். எனவே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ ஷைத்தான் இப்படி பல்வேறு விதங்களில் வருகின்றான். இப்போ அவன் வரக்கூடிய வழிகளில் மிக முக்கியமான ஒரு வழியை இந்த நூலாசிரியர் முதல் சொல்லி காட்டுறார். ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய குழப்பம்னு பார்த்தா நிறைய சொல்கிறார், பட்டியல் போடுறார். முதலில் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார் தெரியுமா? ஈமான் கொண்ட பிறகு, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு, மார்க்கத்தை கடைபிடிச்ச பிறகு ஒரு மனுஷனை அந்த மார்க்கத்திலிருந்து வெளியே தள்ளுறது ஷைத்தானுடைய வேலை. இந்த ஈமான் எவ்வளோ பெரிய பாக்கியம், இஸ்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், இந்த தௌஹீத் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இதெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டா ஷைத்தான் விட்டுட்டு போயிடுவானா? இவன் நேர்வழி அடைஞ்சிட்டான், இவனை விட்டுருவோம் அப்படின்ட்டு போயிடுவானா? வேணும்னா ஷிர்க்குக்கு தள்ளாமல் இருப்பான், ஆனால் வேற வேற வழிகளில் நம்மளை வழிகெடுக்கத்தான் செய்வான்.
இணை வைப்பிலிருந்து திருந்திய மக்களை மறுபடியும் இணை வைப்புக்கு கொண்டு செல்லாமல் இருப்பான். அது எல்லார் விஷயத்திலையும் கிடையாது. சிலர் விஷயத்தில், சில பேர் விஷயத்தில் இணை வைப்பிலிருந்து வந்தவர்கள் மறுபடியும் இணை வைப்பு கூட போவாங்க. அப்படி நடக்கத்தானே செய்யுது. ஆனால் சஹாபாக்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கது ஐஷ ஷைத்தானு யுஅபத பி அர்திக்கும், நீங்கள் ஷைத்தானை வணங்க மாட்டீர்கள் என்று ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். வலாக்கின் ஃபி தஹரீஷி பைனஹும், ஆனால் உங்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை உண்டு பண்ண முடியும், உங்களுக்கு மத்தியில் பிரிவுகளை ஏற்படுத்த முடியும் என்று அவன் நம்பிக்கை கொண்டிருக்கின்றான். இப்போ இணை வைப்பிலிருந்து தப்பித்த மக்கள் அவர்களை எப்படி வழிகெடுக்கலாம் அப்படின்னு ஷைத்தான் யோசிக்கிறான். அப்போ அதுக்காக அவன் செய்யக்கூடிய ஒரு தந்திரம் தான் இந்த மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சதி வேலை தான் மார்க்கத்தின் பெயரால் பிரிவுகளை, பிளவுகளை ஏற்படுத்துவது. இஸ்லாம் நம்மளை ஒன்று சேர்த்து வச்சிருக்கு, அப்படிதானே? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவின் மூலமாக அல்லாஹ் நம்மை ஒன்றிணைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களை எப்படி பிரிப்பது? இதில் அவன் மும்முரமாக இருக்கின்றான், நம்பிக்கையுடன் இருக்கின்றான். அப்போ கொள்கை குழப்பங்களை இந்த சமூகத்தில் ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். யோசி, நீ ஆராய்ச்சி பண்ணு. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் மார்க்க அடிப்படையில் நின்று யோசித்து சிந்தித்து மார்க்க அறிவை வளர்த்து கொண்டால் அது ஆரோக்கியமானது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஆய்வை, அந்த ஆராய்ச்சி, அந்த சிந்தனை மார்க்கம் வரவேற்குது. படிங்க, குர்ஆனை படிங்க, ஹதீஸுகளை படிங்க, தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்க. இதை மார்க்கம் ஆர்வமுட்டுது. ஆனால் ஷைத்தானுக்கு வந்த நோய் என்ன? நான் அறிவாளி. ஷைத்தானுக்கு வந்த முதல் நோய் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவை விட அறிவாளி இருக்க முடியுமா? அவன் தானே அலீம், அவன் தானே அல்லாம். இப்போ அவன் சொன்னால், அவன் வார்த்தை தானே அறிவு என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்திருந்தால் அவன் அல்லாவுக்கு மாறு செஞ்சிருக்கவே மாட்டான். ஆனால் அவன் மனசுக்குள்ள என்ன? நான் பெரியவன், என் அறிவு உயர்ந்தது. மண் சிறந்ததா, நெருப்பு சிறந்ததா? அப்போ அவன் அறிவு சொல்லுது மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்று சொல்கிறது. சரி, எதுவோ உயர்ந்ததா இருக்கட்டும், அல்லாஹ் சொல்றான்னா அதை கேட்க வேண்டியதானே. அப்போ அவன் அறிவை பயன்படுத்தி தான் அவன் வழிகட்டான். இன்னைக்கு இந்த சமூகத்தில் மனித அறிவுகளை ஆயுதமாக கொண்டுதான் ஷைத்தான் பல பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்துகிறான். குர்ஆனை நீனா உன் இஷ்டப்படி யோசிச்சுப்பார், ஹதீஸுகளை உன்னுடைய மனோ இச்சைக்கு தகுந்தவாறு நீ புரிந்து கொள், அதை நீ பேசு, அதை நீ மறு என்றெல்லாம் ஷைத்தான் சொல்லி ஒன்றுபட்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை அவன் பிளவுபடுத்தி வைத்திருக்கின்றான். இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை பிரிவு? அல்ஹம்துலில்லாஹ், நம்மளாம் முஸ்லிம்கள், அவ்வளவுதான். நமக்கு மத்தியில் எந்த பிரிவும் கிடையாது. ஆனால் இந்த சமூகத்தில் எத்தனை பிரிவுகளை ஷைத்தான் உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரசூல் உருவாக்கலை, ஷைத்தான் எத்தனை பிரிவுகளை உருவாக்கி இருக்கான்னு பார்த்தோம்னா, காதியானிகள்னு ஒரு கூட்டம் இருக்கா, மிர்சா குலாம் அகமது என்பவர் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன? அஹ்லுல் குர்ஆன், ஹதீஸுகள் வேண்டாம், குர்ஆன் மட்டும் போதும்னு ஒரு கூட்டம். இப்படி பல்வேறு கூட்டங்கள் இந்த சமூகத்தில் இருக்குது, நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதுதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அப்போ நூலாசிரியர் அவர் என்ன செய்கிறாரு? இந்த சமூகத்தில் பிளவுகளை ஷைத்தான் ஏற்படுத்துவான், இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இதை நம்ம உணர்ந்திருக்கணும். நாம் எங்கேயுமே இந்த பிரிவினைவாதிகளோட போய் சேர்ந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தீனில் குழப்பத்தை ஏற்படுத்தி புது புது வாதங்களை கண்டுபிடிச்சு தனித்தனி கூட்டங்களாக, குழுக்களாக உருவெடுத்திருக்கின்றார்களே, இப்படிப்பட்டவர்களுடன் நாம் சேர்ந்து விடக்கூடாது. இவர்கள் இப்லீஸால் வழிகெடுக்கப்பட்டவர்கள். ஏன்னா இந்த வேலையை அவன் செய்வான்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடு வரைகிறாங்க, ஒரு நேரான ஒரு கோடை வரைகிறாங்க. அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு, இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான வழி, இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல,
பல வழிகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. அப்போ ஒரு கோடு வரைஞ்சு இந்த ஒரு கோட்டை தான் நம்ம பின்பற்றணும். அந்த கோட்டுக்கு வலப்புறமும் இடப்புறமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல கோடுகளை வரைகிறாங்க. இது நபி அவர்கள் செய்து காட்டியது. நேராக ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு வலப்புறமும் இடப்புறமும் பல கோடுகள் வரைஞ்சிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய வழி. இந்த நேர்கோடு இருக்கே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வழி. இந்த வலப்புறமும் இடப்புறமும் இருக்கிறதே, இது ஷைத்தான் போடக்கூடிய வழிகள். இப்போ அல்லாஹ் ஒரு வழி போட்டால் ஷைத்தான் இன்னொரு வழியை போடுவான். இந்த வழியில் போகாத, நீ இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுவான். ஒவ்வொரு வழிகளிலும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. ஷைத்தான்கள்னா ஒரு ஷைத்தான் மட்டும் இல்லை, ஷைத்தான் படையே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஷைத்தான்கள் மீட்டிங் நடத்துவாங்க, மஷூரா வைப்பாங்க. எப்படி இந்த ஆதமுடைய மக்களை வழிகெடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறாங்க. ஷைத்தானுக்கும் வழிதோன்றல் இருக்குது. நமக்கு எப்படி பிள்ளைங்க இருக்காங்க, அது மாதிரி இப்லீஸுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த தலைவன் ஷைத்தான், அந்த ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுவானா, இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ ஒவ்வொரு ஷைத்தானும் சொல்லும், நான் இன்னைக்கு அந்த மனுஷனை அந்த பொய் சொல்ல வச்சேன், திருட வச்சேன், இந்த பாவத்தை செய்ய வச்சேன், இந்த பாவத்தை செய்ய வச்சேன்னு ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அப்போ யார் மிகப்பெரிய குழப்பத்தை செய்கிறானோ அவன்தான் அந்த அந்த மீட்டிங்கில் அவன் அங்கீகாரம் கொடுக்கப்படுவான், அவன் வரவேற்கப்படுவான். அப்போ ஒரு சைத்தான் வருவான், நான் கணவன் மனைவியை பிரித்தேன் அப்படின்னு சொல்லுவான், அவனை சைத்தான் கட்டி அணைப்பான். இப்போ எந்த அளவுக்கு குழப்பங்களை மனிதன் செய்கின்றானோ, மனிதனை இந்த ஷைத்தான் செய்ய வைக்கின்றானோ, அவனுக்கு அங்கு உயர்ந்த மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்தும் அதற்கு ஏற்றால் போல் அவனுக்கு வரவேற்பும் சிறப்பும் கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஷைத்தான்கள் கூட்டமாக சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அவர்களுடைய வேலை என்ன? ஒவ்வொரு வழியிலையும் ஒரு ஷைத்தான் நிப்பாட்டிடுவான். இங்கிட்டு இந்த வழியில் ஒரு ஷைத்தான், இந்த வழியில் ஒரு ஷைத்தான். அந்த ஷைத்தான் நம்மை அழைத்து கொண்டிருப்பான், இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. நாம் எங்கிட்டும் போயிடக்கூடாது, எங்கிட்டும் போயிடக்கூடாது. எங்கிட்டு தான் போகணும்? குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த நேரான வழியை நோக்கித்தான் நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நேரான வழி என்பது அஸ்ஸுன்னா, நபி வழி. அஸ்ஸுன்னா நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களே, 73 கூட்டமாக இந்த சமூகம் விரியும். இது முன்னறிவிப்பு. இன்ன பனி இஸ்ராயில் தஃபர்ரகத் அலா 72 மில்லா, இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். சதஃப்தரிகு உம்மத்தி அலா 73 மில்லா, என் சமூகம் 73 கூட்டமாக பிரியும். குல்லுஹும் ஃபின்னார், எல்லோரும் நரகத்துக்கு செல்வாங்க. ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போகும். இன்னைக்கு இப்லீஸ் அதை செஞ்சிருக்கிறான். இந்த 73 கூட்டமாக இந்த சமூகத்தை பிரிக்கிறவன் யாரு? நபி அவர்கள் இப்படி நடக்கும்னு சொல்றாங்களே, இந்த சமூகத்தை ஒன்றுபட்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை தனித்தனி கூட்டங்களாக அவர்களுடைய மனதிலே பல விஷக்கருத்துக்களை விதைத்து மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினையும் பிளவையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேலையை செய்யக்கூடியவன் யார் என்றால் ஷைத்தான். அதனால தான் எல்லாரும் எங்கே போகிறாங்க? நரகத்துக்கு போகிறாங்க. யார் மார்க்கத்திலே குழப்பத்துக்கு சிக்காமல் குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த சரியான பாதையில் போகின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் போவாங்க. அப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தார் யாரு? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் என்ன வழியில் வாழ்ந்தோமோ அந்த வழியில் செல்லக்கூடியவர்கள். அப்போ அஸ்ஸுன்னா நல்லா விளங்கிக்கோங்க. அஸ்ஸுன்னா நபி வழி என்பது வெறுமனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறை மட்டுமல்ல. அதான் நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். சுன்னா அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்ந்தது, அவர்களுடைய நடைமுறை அப்படிங்கிறோம். ஆனால் நூலாசிரியர் சொல்கின்றார், அஸ்ஸுன்னா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய வழிமுறையும் அஸ்ஹாப் அவர்களுடைய தோழர்களின் வழிமுறையும் இரண்டும் இணைந்தது. ஏன்னா வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தாருடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எதை சொல்லி காட்டுறாங்க? என்னுடைய வழி, என் தோழர்களுடைய வழி, நானும் என் தோழர்களும்.
ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் விரும்பிய வழிகளை எல்லாம் செய்யக்கூடிய மக்களாக அவர்களால் உருவாக்கப்பட்ட சமூகம் யார்? சஹாபாக்கள். அப்போ அவர்களை வெற்றிக்குரிய சமூகமாக, இந்த ஷைத்தானிடமிருந்து தப்பித்த ஒரு சமூகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ஹதீஸுகளை எல்லாம் சொல்லி காட்டி ஜமாத்தை நாம் பின்பற்ற வேண்டும், மார்க்கத்திலே தேவையில்லாத குழப்பங்களை நாம் செய்யக்கூடாது என்ற ஹதீஸ்களை எல்லாம் அவர் முதல் பாடமாக கொண்டு வந்து ஷைத்தானுடைய சூழ்ச்சியை எச்சரிக்கின்றார். இப்போ நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த ஃபித்னாக்கள் இருக்கத்தான் செய்யணும். இவர் முஸ்லீம், இவர் முஸ்லீம் இல்லை, இதெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. என்ன பிரச்சனை? ஒருவர் முஸ்லீம் இல்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம்? ஒரு காரணம் கிடையாது. அவர்களாக கண்டுபிடித்த ஷைத்தான் அவருடைய சிந்தனையில் போட்ட தவறான அளவுகோல்கள், அதை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் பிளவுபடக்கூடிய சித்தாந்தங்களை எல்லாம் மக்கள் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அங்கே கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஷைத்தான் மனுஷனை அவனுடைய இஹ்லாஸில் கை வைப்பான். அவனுடைய மன தூய்மை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஷைத்தான் அடிக்கடி வந்து நம்மகிட்ட வந்து இஹ்லாஸில் தான் கை வைப்பான். நம்ம கவனமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு அழகான ஒரு செய்தியில் நமக்கு ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சியை நமக்கு விளக்குறாங்க. ஒரு அடியான் தொழுது கொண்டு இருக்கின்றான். தொழுகும் போது அவனுடைய எண்ணம் அல்லாஹ்வுக்காக தொழுக வேண்டும் என்றுதான் இருக்கின்றது. வேற எண்ணம் கிடையாது. அல்லாஹ்வுக்காக தொழுகணும்னு தான் நினைச்சு தொழுகிறான். ஆனால் அவன் தொழுதுகிட்டு இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு சில நபர்கள் உள்ளே வர்றாங்க. இவங்களை பார்த்தோனையுமே அவன் தொழுகையுடைய அமைப்புகளை நேர்த்தியாக அமைத்துக் கொள்கிறான். தொழுகையுடைய செயல்பாடுகளை எல்லாம் இன்னும் சிறப்பாக அமைத்துக்கிறான். நார்மலாக அவங்க வராமல் இருக்கும்போது ஒரு மாதிரி ருக்கு செய்வான், சுஜூது செய்வான். இந்த ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் ருக்கு கூடுது, சுஜூது நீளுது. இப்போ ஷைத்தான் இவனை வழிகெடுத்துட்டானா இல்லையா? ஏன் இவனுடைய ருக்கு நீளுகிறது? ஏன் இவனுடைய சுஜூது நீளுகிறது? அந்த நபர்களுக்காக. ஆரம்பத்தில் அல்லாஹ்வுக்காக இந்த அமலை செய்தவன், அவனுடைய எண்ணம் அப்படி மாறுது. அல்லாஹ்வுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தவனுடைய எண்ணத்தை அப்படி மாற்றி மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவனை ஷைத்தான் கொண்டு போகிறான். அப்போ இதுதான் அஷ்ஷிர்குல் ஹஃபி, மறைமுகமான இணை வைப்பு. அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு. பெரிய இணை வைப்பிலிருந்து தப்பித்த பல நபர்களை இன்றைக்கு ஷைத்தான் இந்த சிறிய இணை வைப்பில் தள்ளி இருக்கின்றான். இது வந்து யாரும் விதிவிலக்கெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்போ வேணாலும் இந்த மறைமுகமான இணை வைப்பில் ஷைத்தான் நம்மை தள்ளி விடுவான். ஏன்னா நம்ம எல்லாரும் நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். தொழுகையில் மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சொன்னாங்க. நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, ஒவ்வொரு வழிபாடு, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிலையும் ஷைத்தான் வந்து இந்த எண்ணத்தை மாற்றி விடுவான். ஏன்னா இபாதத்து நமக்கு நன்மை கிடைச்சிடும். எண்ணம் மாறாமல் இஹ்லாஸோடு நம்ம செஞ்சுருந்தோம்னா நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த இபாதத்தை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான், ஏற்றுக்கொள்வான். அப்போ அந்த இபாதத்தை எப்படி கலங்கப்படுத்துறது, அந்த வணக்கத்தை எப்படி அசுத்தப்படுத்துவது, அப்படி அவன் யோசிக்கிறான். எண்ணத்தை மாற்றி விட்டால் போதும், எண்ணத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டோம். அதனால தான் இன்றைக்கு நன்மை செய்யக்கூடிய பலர் அந்த நன்மையின் மூலம் மக்களுடைய புகழ்ச்சியையும் மனிதனிடத்தில் பெருமையையும் விரும்புகிறான். அப்போ புகழ்ச்சியை விரும்பி வழிகிட்டவன் நிறைய இருக்கிறான். இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலத்திலேயே பார்க்குறோம். அதிகமான மக்கள் தன்னை நேசிக்க வேண்டும், அதிகமான மக்கள் தன்னை பார்க்க வேண்டும். இப்போ மக்களுடைய புகழ்ச்சியை ஆசைப்பட்டு இந்த மார்க்கத்தை விட்டு தடமாறியவன் இருக்கின்றான். ஷைத்தான் என்ன செய்கிறான்? அப்படி வழிகெடுப்பான். அதனால தான் நூலாசிரியர் இந்த இஹ்லாஸை பற்றி சொல்லும்போது சில தகவல்களை சொல்லுவாங்க. நமக்கு முன் சென்ற நல்லடியார்கள் அவங்க அமல்களை செய்யும்போது அந்த அமல்களை யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த அமல்களை யாருமே பார்க்கக்கூடாதுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஏன்னா பார்த்தா தானே அவங்க நம்மளை பார்க்குறாங்கங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்புறம் அதை இன்னும் ஷைத்தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் இந்த எண்ணம் வரும். ஒவ்வொரு அமல் செய்யக்கூடிய, வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியாரிடத்திலையும் விதிவிலக்கள் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் இந்த எண்ணங்கள் வரும்.
அது சஹாபாக்களுக்கும் வந்தது, அவங்களும் விதிவிலக்கல் கிடையாது. அதனால தான் அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, ஷைத்தான் எங்கள் உள்ளங்களில் பல எண்ணங்களை ஏற்படுத்துகிறான், அந்த எண்ணங்களை எல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு நாங்கள் பயப்படுறோம், அதை குஃபுர் என்று நினைக்கிறது, வெளியில் சொல்கிறதே ஒரு குஃபுர், நிராகரிப்பு நினைக்கிறோம், அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் எங்களுடைய உள்ளங்களில் வருது, இப்படியெல்லாம் வருது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸாக்க ஸரீஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான். இப்படியெல்லாம் எண்ணம் வந்து அது கெட்டதுன்னு நினச்சி அந்த எண்ணத்தை தொடராமல் இருக்கின்றீர்களே, அந்த எண்ணத்தை நீங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்காமல் இருக்கின்றீர்களே, இதுதான் தெளிவான ஈமான். அப்போ தெளிவான ஈமான்னா என்ன? ஷைத்தானோட நமக்கு போராட்டம் நடக்கும். ஷைத்தான் நம்ம மனசில் வந்து அதை செய், இதை செய், இந்த நல்ல காரியத்தை செஞ்சு மனிதர்களுடைய புகழ்ச்சியை எதிர்பார், அப்படியெல்லாம் நம்ம மனசில் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் அதுக்கு மத்தியில் இதெல்லாம் ஷைத்தானுடைய எண்ணம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான் நமக்கு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகிறான், போடா ஷைத்தானேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி அந்த எண்ணத்தை தூர விட்டுட்டோம். ஸரீஹுல் ஈமான், இதுதான் என்னது? தெளிவான ஈமான். அப்போ எல்லா முஸ்லீமுக்கும் எல்லா வணக்கசாலிகளுக்கும் இந்த போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தொழுகும் போது வரும், நோன்பு வைக்கும் போது வரும், தர்மம் செய்யும் போது வரும், ஒவ்வொரு நல்ல காரியத்தை செய்யும் போது வரும். அப்போல்லாம் அந்த எண்ணத்தை நம்ம தூர விடணும். எப்போ பாவம் வரும்? அந்த எண்ணத்தின்படி செயல்படும் போது. இப்போ தொழுதுகிட்டு இருந்தவன் ஏன் அவன் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கிறல? அவன் எப்பயும் தொழுகிற மாதிரி தொழுதுருந்தா பிரச்சனையே இல்லை. அந்த எண்ணம் வருது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நான் அல்லாஹ்வுக்கான தான் தொழுகிறேன்னு எப்பயும் தொழுகிற மாதிரி தொழுதா பிரச்சனை இல்லை. ஆனால் தொழுகையுடைய அமைப்பு மாறுதே. தொழுதுகிட்டு இருந்தவன் ருக்குவை வந்து எப்பயும் அவன் நினைக்கிற மாதிரி தொழுகாம ருக்குவை நீட்டுகிறான், சுஜூதை நீட்டுகின்றான். அப்போ அவன் எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுத்து விட்டான். இப்படி ஒருவன் செயல்படும் போது அவனுடைய அமல் பாழாகின்றது, அவன் ஷைத்தானுடைய வலையில் விழுந்து விட்டான். எனவே இஹ்லாஸ் என்பது மிக முக்கியம். இப்போ இமாம்கள், நல்லடியார்கள் எல்லோருக்கும் இது மாதிரியான போராட்டம் இருந்திருக்கு. அவங்க அதை எப்படி தவிர்த்து கொண்டார்கள்? நூலாசிரியர் சொல்கிறாரு, முடிந்த அளவு அவர்கள் அமல்களை பகிரங்கமாக செய்யாமல் மறைமுகமாக செய்தார்கள். பிறர் தான் செய்யக்கூடிய அமலை பார்க்கக்கூடாது என்று அவர்கள் விரும்பினார்கள். ஒரு அறிஞர் சில தகவல்களை ஆசிரியர் சொல்லி காட்டுறார். ஏன்னா இந்த கிதாபுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இதில் குர்ஆன் இருக்கும், ஹதீஸ் இருக்கும், அதற்கு ரிலேட்டிவான, அதற்கு நெருக்கமான ஒத்தமைந்த இமாம்களுடைய கருத்துக்கள், நல்ல நல்ல மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறுகளையும் அங்கே மேற்கோள் காட்டியிருப்பார். இப்போ ஒரு அறிஞர் வீட்டில் குர்ஆன் ஒதுக்கிட்டு இருந்தாராம். ஒருவர் பார்ப்பதற்காக வருகின்றார். இவர் என்ன செய்கிறார்? உடனே இந்த குர்ஆனை துணியை போட்டு மூடி விட்டார். அவர் வந்து சென்ற பிறகு மறுபடியும் அவர் குர்ஆனை தொடங்குகிறார், ஓதுகின்றார். இப்படி அவங்க செய்கிறாங்க. இப்போ இவங்க செஞ்சுருக்காங்க. இப்படி குர்ஆன் ஓதும்போது ஒருவர் பார்க்கின்றார், அவர் பார்க்கக்கூடாது என்பதற்காக துணியை போட்டு மூடுறதெல்லாம் குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. ஆனால் ஒரு அடிப்படை இருக்குது. என்ன அடிப்படை? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, இன் துபுது சதகாத் ஃபநஇம் மாஹிய, நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக செய்தால் அது நல்லது தான். வஇன் துஃபூஹா வதுதுஹல் ஃபுகரா, நீங்கள் அந்த தர்மத்தை மறைத்து அதை நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தால், மறைத்து கொடுத்தால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது. இப்போ தர்மங்களை மறைத்து கொடுப்பது சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் தான் அமல்களை மறைமுகமாக செய்வது நல்லது என்று அவங்க நினைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அமல்களை பகிரங்கப்படுத்தி பெருமை அடிக்கக்கூடிய காரியத்தை ஷைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம், எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய நோக்கம் சில நேரங்களில் அமல்களை பகிரங்கப்படுத்தலாம். பகிரங்கப்படுத்தும் போது நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கணும்? இந்த நன்மையை 4 பேர் பார்த்து அவர்கள் இந்த நன்மையில் பங்கெடுக்க வேண்டும், அதற்காகத்தான் இதை நான் பகிரங்கப்படுத்துகிறேன். பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம இருக்கணும். இதை பார்த்து அந்த நல்ல விஷயத்தில் மற்றவர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் அங்கே குறிக்கோளாக இருந்தால் அது நல்லறம். அதை பகிரங்கமாக செய்யலாம். இப்போ ஷைத்தான் பல விதங்களில் வழிகெடுப்பான். இப்படி இஹ்லாஸ் இன்னும் சில நபர்களை வழிகெடுக்கிறதுக்கு ஷைத்தானுடைய ஆயுதங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அது எல்லாத்தையும் நம்ம சொன்னோம்னா இந்த ஒரு சபை போதாது. ஏன்னா அந்த நூலே 600 பக்கத்துக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நூல்.
இப்போ அதை முழுமையாக ஒரு வகுப்பில் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனுடைய கருத்துக்கள் அங்கும் இங்குமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து சொல்கிறோம். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நூலை வாங்கி அதை நீங்கள் படித்தீர்கள் என்றால் பல்வேறு விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ், அதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்குது, அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். என்ன தெரியுமா? பெண்கள். ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா, துன்யாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நிசா பெண்களையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு ஆண் என்றால் பெண்ணை பார்த்து அவன் பயப்பட வேண்டும். ஷைத்தான் பெண்களின் மூலமாக வருவான். பெண்கள் ஷைத்தான் கிடையாது, நல்லா விளங்கிக்கோங்க. பெண்கள் அவர்கள் ஒரு நல்ல படைப்பு. அல்லாவை வணங்குவதற்காக அல்லாஹ் ஆண்களை படைத்தது போல பெண்களையும் படைச்சிருக்கிறான். ஆனால் ஷைத்தான் எப்போது அந்த பெண்களை கொண்டு விளையாடுவான்னு நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. அல் மர்அத்து துக்பிலு பி சூரத்தி ஷைத்தான் வ துத்பிரு பி சூரத்தி ஷைத்தான். ஒரு பெண் வரும்போது ஷைத்தானுடைய தோற்றத்துடன் வருகிறாள், ஷைத்தானுடைய தோற்றத்துடன் அவள் செல்கின்றாள். அதே மாதிரி அவர்கள் சொன்னார்கள், இதா ஹரஜத்தில் மராஅத்து, ஒரு பெண் வெளியே வந்தால் இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான், ஷைத்தான் அவளை முன்னோக்கி போகின்றான். எதுக்கு அவளை முன்னோக்கி போறான்? அவள் கிட்ட போய் அவளை கொண்டு ஆண்களை வழிகெடுப்பதற்கு. அப்ப ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஆண்களை ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதனை கெடுப்பது. இன்றைக்கு நிதர்சனமாக இன்றைக்கு கண்கூடாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சி தான் இவை. எத்தனையோ நல்ல மனிதர்கள், நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்கள், ஒழுக்கத்திலும் அனைத்திலும் மேல்நிலையில் இருந்தவர்கள், பல நற்காரியத்தை செய்தவர்கள் இன்றைக்கு அந்த நற்காரியத்தை செய்யவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், ஷைத்தான் அவர்களை இந்த பெண்களின் மூலமாக வழிகெடுத்திருக்கின்றார். அவர்கள் நம் மீது இருக்கக்கூடிய கண்ணியம், மதிப்பு, மரியாதை எல்லாமே போயிடும். ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கல்வியை போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது இந்த மார்க்கம் போகிறதுக்கு ஒரு பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இடம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அப்போ ஷைத்தான் பார்ப்பான், இவன் கண்ணியமான ஆளாக இருக்கிறான், இவன் கண்ணியத்தை கெடுத்து விட்டுட்டான், இந்த இடத்துல இவன் இருக்கவே முடியாது. அப்போ இவன் கண்ணியத்தை எப்படி கெடுக்கிறது? பெண்களின் மூலமாகத்தான் வந்து அவன் இந்த குழப்பங்களை ஏற்படுத்துவான். அதனால தான் மார்க் என்ன சொல்லுது? ஆண் பெண் 2 பேர் விலகியே இருக்கணும். எங்களுடைய சகோதரன் சகோதரி அதெல்லாம் கிடையாது. அந்நியால் அந்நிய ஆம்பளை தான், அந்நிய பெண் அந்நிய பெண்ணு தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் 3வது யாரு? ஷைத்தான். இதை மறக்கவே கூடாது. வந்துருவான். ஒரு ஆண் அங்கே தனியாக இருக்கிறான், ஒரு பெண் தனியாக இருந்தால் 3வது அங்கே ஷைத்தான் வந்துருவான். இவனை எப்படி குழப்புவது, இவளை எப்படி குழப்புவது, அங்கே குழப்பி விட்டு அவர்களை தவறு செய்ய வைத்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை பாழாக்கி நாசமாக்கி அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்ல காரியங்களை செய்ய விடாமல் ஆக்கிவிடுவார். சமூகத்திலும் சரி, இன்னைக்கும் சரி, பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவது இந்த பெண்கள் என்ற வலையின் மூலமாகத்தான். இஸ்ரவேலர்கள்ல முத ஃபித்னா வந்ததே எப்படி? இன்ன அவ்வளவு ஃபித்ரத்தின் கானத் ஃபி பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களில் முதலில் ஃபித்னா வந்தது இந்த பெண்களின் மூலமாகத்தான். இதுக்காக நம்ம பெண்களை கொச்சப்படுத்தி பேசணும்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் நல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் முன்னுதாரணமாக சொல்லி காட்டுறான். ஃபிரௌனுடைய மனைவியை தான் ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் கூட அந்த பெண்ணை போல இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் பெண்களை கொண்டு ஷைத்தான் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு ஆணை அவன் வீழ்த்துவான். அப்போது நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறேன். வரலாற்றில் நடந்த விஷயங்கள் குர்ஆன் முரணாக இருக்காது, ஆனால் குர்ஆன் இல்லாத விஷயங்களாக இருக்கும். உதாரணமாக ஒரு நல்ல வணக்கசாலி இருந்தார், அவர் வணக்கம் செய்து கொண்டிருந்தார், வழிபாடு செய்து கொண்டிருந்தார், சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தார். அவரை ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான்? ஒரு மனிதர் அவர் போருக்கு போகும்போது அவருடைய மகளை அல்லது சகோதரியை
இவர் வணக்கசாலி, நல்ல மனிதர் தானே, இவருடைய பொறுப்பில் நம்ம விட்டுட்டு போவோம், இவர் பார்த்துக்கிடுவாரு. ஏன்னா வேற யாரையும் நம்ப முடியாது. மார்க்கத்தில் பிடிப்புடன் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ப முடியும். அப்போ இந்த ஆள் தானே மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்கிறாரு. இப்போ மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்கிறவங்க கிட்ட போய் பெண்களை விடக்கூடாது. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய சகோதரிக்கு பாதுகாப்பு இவர் தான் அப்படின்னு சொல்லி அங்கே விட்டுட்டு போனார். அவர் ஆரம்பத்தில் வேண்டான்னு சொன்னார். சரி இவங்க வற்புறுத்துறாங்களேங்கிறதுக்காண்டி அதை ஏற்றுக்கிட்டார். கடைசியில் என்ன நடந்துச்சு, இருவரும் தனிமையில் இருந்தார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அது வந்தது. இவர் அந்த பெண்ணை தவறாக நடந்து கொண்டார், ஒரு குழந்தை உருவானது. பிறகு அதை மறைக்கிறதுக்கு நம்ம கண்ணியம் என்ன ஆகிறது பாலாக சொல்லி அந்த பெண்ணையும் கொலை செய்து விட்டார், அந்த குழந்தையையும் கொலை செய்து விட்டார். அப்போ அந்த விஷயம் வெளியே வருது. இப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனுஷன் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். ஷைத்தான் என்ன செஞ்சான், அவனை விபச்சாரம் செய்ய வச்சு அடுத்து கொலை செய்ய வச்சுட்டான். ஒரு பாவம் செய்ய நன்மையை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை ஒரு பெண்ணை கொண்டு வந்து விட்டு எல்லா தவறுகளையும் செய்ய வைத்து விட்டான். இந்த ஒரு செய்தியை வரலாற்று நூலாசிரியர் அதை எடுத்துக்காட்டார். இது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு உலகத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு, அப்போ நாம் கவனமாக இருக்கணும், ஒவ்வொருவரும் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிதானம் இழந்து விடக்கூடாது. சில சகோதரர்களை நம்ம பார்க்குறோம், அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவையில்லாத சந்தேகங்கள் அதிகமாக இடம் கொடுக்குறாங்க. தேவையான சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ சந்தேகமே ஒருவருக்கு நோயாக மாறிவிடுகிறது, கேள்விக்கு மேல் கேள்வி. அப்போ அது நமக்கு ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். நம்முடைய இபாதத்துகளில் சந்தேகங்களை ஏற்படுத்தி விடுவான் ஷைத்தான். சந்தேகம் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒழு செய்கிறோம், ஒழுவுடைய உறுப்புகளை எத்தனை தடவை கழுவலாம், அதிகபட்சம் எத்தனை தடவை கழுவலாம், 3 தடவை. சரி ஒழு தானே செய்கிறோம், ஷைத்தான் எப்படி வருவான் தெரியுமா, நீ ஒழு செய்யாதன்னு சொல்ல மாட்டான். ஷைத்தான் நம்மளை எப்படி குழப்புவா, ஒழு செய்யணும் இல்லையா, உறுப்புகளை கழுவணும் கரெக்டாக, ஒரு பகுதி நகைக்கண் தண்ணீர் படாட்டினாலும் ஒழு கூடுமா கூடாதுல அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவோம். அப்போ நாம் என்ன செய்வோம், 3 தடவை கழுவியிருப்போம், சரியாக தான் கழுவியிருப்போம். ஆனால் இந்த வஸ்வாஸ் சந்தேகத்தை ஏற்படுத்தி, இல்லை நம்ம சரியாக கழுவலை, ஒழு கூடாது, மறுபடியும் கழுவணும். அப்போ மறுபடியும் 4வது தடவை கழுவுனா அந்த சந்தேகம் நின்றுமா, நிற்காது. அடுத்து மறுபடியும் கழுவணும். நூலாசிரியர் சொல்கிறாரு, எத்தனையோ மனிதர், அவர் காலத்தில் நிறைய இந்த மனநோய் இருந்திருக்கு போல, எத்தனையோ மனிதர்கள் நான் பார்த்துருக்கிறேன், ஒழு செய்ய போவாங்க, ஒழு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஜமாத் தொழுகையே முடிஞ்சிருங்க. இங்கே என்னது, ஜமாத் தொழுகையே முடிஞ்சிடும். அப்போ ஜெயிச்சது யாரு, ஷைத்தான். அவன் எப்படி வழிகெடுக்கிறான், நீ ஒழு செய், ஒது செய். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது, எல்லை இருக்கிறது. நம்ம தொழுதுகிட்டே இருப்போம், ஷைத்தான் என்ன செய்வான், காற்றை ஊதி விட்டு போயிடுவான். அப்போ நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நம்ம தொழுகை முடிஞ்சிருச்சா, காற்று பிரிஞ்சிருச்சா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான் வேலை. நீ தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒழு முறிஞ்சிருச்சுன்னு சொல்லி வணக்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்றானே, இது ஷைத்தான். ஒன்று நீ தெளிவான சப்தத்தை காதில் கேட்கணும், நீ காற்று விட்ட சப்தத்தை காதில் கேட்கணும், அல்லது துர்வாடையை நீ நுகரணும். இந்த ரெண்டும் வராமல் உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்தால் அதுக்கு இடம் கொடுக்காதே. அது ஷைத்தான் உன் தொழுகையை பாழாக்குறதுக்காக உன்னிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இன்றைக்கு இது மாதிரியான சந்தேகங்கள் அளவுக்கு அதிகமாக போகுது. அதுவே நிறைய பேர் மனநோயாளியாக மாறுவதற்கும் அது காரணமாக இருக்கிறது. அதனால் மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. குறிப்பாக கணவன் மனைவி, கணவன் மேலே மனைவிக்கும், மனைவி மேலே கணவனுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுறது ஷைத்தான் செய்கிறானா இல்லையா. அந்த சந்தேகங்கள் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, நண்பர்கள், நம்ம நல்லா நெருங்கி பழகிட்டு இருப்போம், என்னை பற்றி உங்கள் மேலே, உங்களை பற்றி எனக்கு, இப்படி எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டு எது வந்தாலும் நேரடியாக கேட்டு ஒரு சகோதரத்துவத்தில் பேசிட்டா முடிஞ்சிடும். ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான், அப்படி நேரடியாக பேச விடவே மாட்டான். அவரை பற்றி நீ இப்படி அப்படி நடன்னு சொல்லி கண்டதையும் சொல்லுவான். அப்போ நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது யூகங்கள் அதிகமாகும்போது நமக்கு மத்தியில் குரோதங்களும் வெறுப்புகளும் அதிகம். இதனால் நண்பர்களாக இருந்தவங்க பகைவர்களாக மாறுறாங்க, கணவன் மனைவியாக இருந்தவர்கள் விரோதிகளாக மாறுறாங்க.
அப்போ ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமே என்ன? சந்தேகம், யூகம். அதனால தான் அல்லாஹ் அதை தடை பண்ணுறான். யாரை பற்றியும் தவறாக யூகம் பண்ணாதீங்க. ஆதாரம் இல்லாமல் யாரை பற்றியும் தவறாக யூகம் பண்ணாதீங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஷைத்தான் அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். தொழுகையில் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, தொழுகையில் நிற்கிறோம், எத்தனை ரக்காய் தொழுதோ நமக்கு தெரியுதா? நம்ம தொழுகிறது 4 ரக்காயத்து தான், 40ஓ 400ஓ கிடையாது. எத்தனை தொழுதோன்னு தெரியாமல் போகிறதுக்கு 4 தான் தொழுகிறோம், 3 தான் தொழுகிறோம், 2 தான் தொழுகிறோம். ஆனால் எத்தனை தொழுதோன்னு தெரியாமல் போதே. இது எத்தனை சஜிதா? 2 சஜிதா செஞ்சோம், செய்கிற 2 சஜிதா. அதில் 2 சஜிதாவா, முதல் சஜிதாவா, 3வது சஜிதாவா குழப்பம் வருது. அத்தகையாத்தில் ஒரு அத்தகையாத்தான் உட்கார போகிறோம், அத்தகையாத்தில் உட்கார்ந்தோமா இல்லையா? இது 3ஆ 4ஆ 2ஆ இப்படியெல்லாம் குழப்பம் வருது. எதனால்? ஷைத்தான் நம்ம தொழுதோனையுமே வருவான். உதுக்குர் கதா, உதுக்குர் கதா, இதை நினச்சிப்பார், அதை நினச்சிப்பார். ஷைத்தானுடைய வேலை என்னன்னா, இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார், எல்லாத்தையும் நினச்சி கடைசியில் எத்தனை தொழுதோன்னு தெரியாமல் போயிடும். இப்படித்தான் அவனை வழிகெடுப்பான், மனிதனை வழிகெடுப்பான். ஷைத்தான் உங்கள்கிட்ட வருவான், வந்து கேள்வி கேட்பான். மன் ஹலக்க ஹாதா, இதை யார் படைத்தார், இதை யார் படைத்தார்? ஒவ்வொரு கேள்வியாக கேட்பான். நம்ம நல்லா தானே கேட்குறான், அறிவுபூர்வமாக கேட்குறானே, நம்மளை அல்லாவை பற்றி சிந்திக்க வைக்கிறானே. நம்ம என்ன செய்வோம்? அல்லான்னு சொல்லுவோம். சூரியனை யார் படைத்தது? அல்லாஹ். வானத்தை படைத்தது யார்? அல்லாஹ். பூமியை படைத்தது யார்? அல்லாஹ். எல்லாத்துக்கும் அல்லாஹ் அல்லான்னு கரெக்டாக பதில் போய்கிட்டே இருக்கும். செய்தான் அப்புறம் ஒரு கேள்வி கேட்பான். அப்போ அல்லாவை படைச்சது யார்? இதெல்லாம் படைச்சது அல்லாஹ், அப்படின்னா அல்லாவை படைச்சது யார் இப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அப்போ இந்த இடத்துல இது மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிருங்க, அந்த எண்ணத்தை தூர விட்டுருங்க. ஏன்னா இது ஷைத்தான் அல்லாவை மறுக்கிறதுக்காக, உங்களை நாத்திகனா மாற்றுறதுக்காக அவன் கேட்கக்கூடிய கேள்வி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஹதீஸ்கள், ஷைத்தானை பற்றி வரக்கூடிய ஆயத்துகள், ஹதீஸுகள் அனைத்தையும் திரட்டி அதுடன் முன்னோர்களுடைய வாழ்வில் நடந்த சில வரலாற்று செய்திகளையும் சேர்த்து அவர்களுடைய கூற்றுக்களையும் இணைத்து பல்வேறு தலைப்புகளாக இந்த நூலை இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. எனவே இந்த ஷைத்தானுடைய வலையிலிருந்து, அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி தப்பித்துக் கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.